உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போறோம். டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, அடுத்த ஆண்டோட நுழைவாயில் டிசம்பர் மாதம் தான். 2026ஆம் ஆண்ட நம்ம ஆண்டு முழுவதும் எப்படி சிறப்பா நம்ம வந்து மகிழ்ந்து கொண்டாட போறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இந்த டிசம்பர் மாதம் தான். இந்த 30 நாட்களும் தான். இந்த 30 நாட்கள்ல அப்படி என்ன பெருசா மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா மிகப்பெரிய மாற்றங்களே இருக்கு. கிரக மாற்றங்கள், கிரக சூழல்கள் இருக்கு. இந்த கிரக மாற்றங்கள் நம்மளுடைய ராசிக்கு சாதகமான நிலையில இருக்கா? அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான இந்த கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கான சரியான கோச்சார பலன்கள் நம்ம கொடுக்க போறோம். தாயுள்ளம் கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எல்லாரும் என் நண்பர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, "நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து பாசிட்டிவா மட்டுமே சொல்றீங்க, நெகட்டிவா எதுவுமே சொல்ல மாட்றீங்க" அப்படின்னு தேவையில்லாம எதிர்மறையான விஷயங்கள எதிர்பார்ப்பாங்க. நான் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா, உள்ளத தாங்க சொல்றோம். எதுவும் உங்களுக்கு வந்து கூட்டி குறைச்சு உங்கள புகழ்ந்து சொல்லணுன்றதுக்காக சொல்லல. இருக்கிற விஷயத்த தான் உண்மையிலேயே சொல்றேன். அ ஜோதிட விதிகள் என்னவோ அத தான் நான் சொல்றேன். அது உங்களுக்கு பாசிட்டிவா ஃபீல் ஆகுதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்றத சொல்லுவேன். எதனால இது இங்க சொல்றேன் அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் தான் உண்மையிலேயே வந்து நான் வந்து ரொம்ப பார்த்து வியந்து சந்தோஷப்படுற ஒரு நபர்கள் யாருன்னா கடகராசிக்காரர்கள் தான். ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா, யாரையுமே பகைச்சுக்க விரும்ப மாட்டீங்க. ஸோ இப்படி ஒரு சிறப்பு பண்புகள் இருக்கு. அது மாரி ஒரு தாய் இல்லத்தோட எல்லாத்தையும் அணுகக்கூடிய நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும் யாரா இருந்தாலும் ஒரு அவங்க மேல ஒரு உண்மையா அக்கறை காட்டக்கூடிய ஒரு ராசிக்காரர்களா கடகராசிக்காரர்கள் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாத முதல் நாள் துவக்கமே ரொம்ப சிறப்பா இருக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி ரொம்ப சிறப்பா இருக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன். சந்திரன் எங்க இருக்காரு? எந்த நிலையில இருக்கும்போது இந்த மாதம் துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடமான தன்னோட நட்பு வீடான உன்னதமான நட்பு வீடான சுபஸ்தானமான மீன ராசியில இருக்காரு. ஸோ மீன ராசி வந்து கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நட்பு வீடுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடக ராசியில தான் வந்து அந்த மீன ராசி அதிபதியான குரு பகவான் உச்சம் அடைகிறாரு. குரு பகவான் தான் முழு சுபகிரகம். அந்த முழு சுபகிரகத்தோட வீடான மீன ராசியில உங்க ராசிநாதன் இருக்கக்கூடிய நிலையில டிசம்பர் 1ஆம் தேதி மாத துவக்கமே அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவே அது மட்டும் இல்லாம அது திரிகோண ஸ்தானம். ராசிக்கு 9ஆம் இடம். ராசிக்கு 9ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த ராஜயோகம். ராஜயோகம்ன்றத தாண்டி இறை அருள் வந்து நீங்க எந்த ஒரு இக்கட்ல இருந்தாலும் உங்கள வந்து பத்திரமா உங்கள காப்பாத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து 9ஆம் இடத்து சந்திரன் அந்த வேலைய செய்வாரு. அதுவும் இல்லாம அவர் வளர்பிறை சந்திரனாவும் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த மாத துவக்கம் அமைஞ்சிருக்கிறதுனால, துவக்கம் சரியா இருக்கிறதுனால, அதோட பயணமும், அதனுடைய வெற்றியும், அதோட இலக்க நீங்க நினைச்ச இலக்க சரியா அடையறதுக்கும் இந்த மாத துவக்கமே ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அப்படின்றத சொல்லி, அதாவது மீன ராசியில அவர் வந்து ரேவதி நட்சத்திரத்தில அன்னைக்கு நாள் வந்து ஏகாதசி திதி. ரொம்ப சிறப்பான நாள். என்ன சொல்லணும்னா, அது விவாக முகூர்த்த நாளும் கூட. ஸோ ரொம்ப சிறப்பான நாள்ல இந்த டிசம்பர் 1ஆம் தேதி துவங்குது. அது குறிப்பா கடகராசிகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்றத நம்ம சொல்ல முடியும். மன மகிழ்ச்சியோட, சந்தோஷங்களோட, வெற்றிகளோட, உறவுகள், நண்பர்களோட கலந்து கூடி மகிழ்ந்து இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமா, முதல் தேதியே அமைஞ்சிருக்கிறதுனால, இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு வந்து அ சந்தோஷத்துக்கு குறைவில்லாத ஒரு சிறப்பான ஒரு மாதமா இருக்கும். பயணங்கள் நெறைய இருக்கும். நெறைய நீங்க பயணிப்பீங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ட்ராவல் நெறைய இருந்துட்டே இருக்கும். அதன் தொடர்ச்சி அந்த பயணங்கள் அப்டின்னா, நம்ம சுற்றுலா தலங்களுக்கு போறது, வர்றது மட்டும் மட்டும் இல்லாம, தொழில் சார்ந்த பயணங்களாலயும் நீங்க வந்து மகிழ்ச்சி அடைய போறீங்க அப்டின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில எல்லா வகையிலுமே இந்த மாத துவக்கம் அப்டின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு நிலையில இருக்கிறனால, இந்த மாதம் கண்டிப்பான முறையில கடகராசிக்காரர்களுக்கு யோகமான மாதம் தான். சந்தேகமே இல்ல எடுத்துக்கங்க. 2வது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல ஒரு முக்கியமான கிரக சேர்க்கைகள் இருக்கு. அ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனும், சுக்கிரனும் இணைவு பெற்றிருக்காங்க விருச்சிக ராசியில. மாதம் துவங்கி சரியா ஒரு 6வது நாள்ல விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியின் அதிபதி உங்க ராசிக்கு யோகநாதன்னு சொல்லக்கூடிய செவ்வாய், அவர் வந்து தனுசு ராசிக்கு போயிடுறாரு. அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. உங்க ராசியிலேயே சுபகிரகமான குரு இருந்துகிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, உங்க ராசிக்கு முழு சுபர், முழு நட்பு யாருன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் தான். அவர் ராசியிலேயே வக்ர நிலையில இருந்துகிட்டு இருக்காரு. ஆ எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து குரு நல்லவர் தான். நன்மைய மட்டும் தான் செய்வாரு. அ இது போக சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறத திருக்கணித அடிப்படையில நம்ம பார்த்துட்டுருக்கோம். வாக்கிய கணித அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து 8ஆம் இடத்துல தான் ராகுவோட சேர்ந்து தான் இருக்காரு. ஸோ இதனால சனியால தொந்தரவுகள் இருக்குமா? சங்கடங்கள் இருக்குமா? அப்படின்னா, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கவலையே படாதீங்க. சனி வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, அவர் சொந்த வீட்ல இருக்காரு, கும்பராசியில இருக்காரு. அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியா வந்து 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அதனால வந்து அவர பத்தி கவலைப்பட வேணாம். கூட ராகுவும் சேர்ந்திருக்காங்க.
அதனால வந்து நல்ல நிலையில தான் ராகு, சனி அசுப கிரகங்களே நல்ல நிலையில தான் இருக்கு. சுப கிரகங்கள் அத விட சிறப்பான நிலையில இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல தான் இந்த மாதம் துவங்குது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், கூடுதலா புதன் வந்து இணைய போறாரு. இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த அமைப்பு வந்து என்னென்ன வகையில வெற்றிய குடுக்கும்னா, நல்ல பெயர், புகழ், செல்வாக்கு, பொருளாதார முன்னேற்றம் இது எல்லாத்தையும் குடுக்கும். கண்டிப்பான முறையில வந்து இந்த மாதம் துவங்கக்கூடிய அந்த முதல் நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கனால, சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறது, இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்தா தட்டிடாதீங்க. கண்டிப்பான முறையில வேலையின் காரணமா என்னால போ முடியல, வர முடியலன்னு சொல்றாங்க. கண்டிப்பான முறையில நண்பர்களோட சேர்ந்து அந்த சுப நிகழ்ச்சிய அட்டெண்ட் பண்ணுங்க. உறவினரோட சேர்ந்து அந்த நிகழ்ச்சிய கொண்டாடுங்க. அது போக வாய்ப்பு கிடைச்சா, ஏதாவது ஒரு திருக்கோயில், எந்த கோயில்னாலும் சரி, அது நீரிழிவு தொடர்புடைய கோயிலா இருந்தா இன்னும் ரொம்ப சிறப்பானதா இருக்கும். போயிட்டு இறைவன வழிபட்டு, எனக்கு இந்த மாதம் மட்டும் இல்லாம, அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு வேண்டிட்டு, முடிஞ்சா உங்களால முடிஞ்ச உதவிகள இந்த மாதம் முழுவதும் வாய்ப்பு எப்பப்ப கிடைக்குதோ, அப்பல்லாம் வந்து நீங்க வந்து ஏழைகளுக்கு வந்து உதவிகள செய்துட்டே வாங்க. அது குறிப்பா அன்னதானம், கல்விக்கான உதவிகள், இந்த மாரி உங்களால முடிஞ்ச உதவிகள ஏழைகளுக்கு கண்டிப்பான முறையில செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாதம் வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா ஆகப்போகுதுன்றதுக்கான ஒரு நல்ல துவக்கமா இருக்குன்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதத்தோட நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு நமக்கு பல நல்ல விஷயங்களையும் குடுத்துருக்கு. சிலருக்கு சங்கடங்களையும் குடுத்துருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி கோச்சார் அடிப்படையில இந்த டிசம்பர் மாதம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கோச்சார் அடிப்படையில பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் சுபகிரகங்களும் சரி, அசுபகிரகங்களும் சரி, நல்ல நிலையிலிருந்து நல்ல பலன்கள குடுக்க போறாங்க. இன்னும் சொல்லப்போனா அஷ்டம சனியில இருக்கிறவங்களும் சரி, கண்டக சனியில இருக்கிறவங்களும் சரி, எல்லா ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறந்த யோகங்கள குடுத்துட்டு இருக்கு. 7 சனிக்காரங்களுக்கு கவலையே படாதீங்க அப்படின்றத நான் உறுதியா பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். திரும்பவும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன். ஏன்னா, சுபகிரகங்கள் அந்த அளவுக்கு வந்து அ சனி சனி மற்றும் அசுபர்களான ராகுவ வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களுக்கும் தொடரும் அப்படின்றதுனால, நீங்களா யோசிச்சு ஒரு பதட்டத்துக்கோ, பயத்துக்கோ போயிறாதீங்க. உங்க மனச சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மனச சரியா வச்சுக்கிறது அப்படின்றது வந்து சந்திரன் தான் மனோகாரகன். நம்ம வந்து மனச சரியா வச்சுக்கிறோம்னா, சந்திரன நம்ம வலுப்படுத்திக்கிட்டே வரோம்னு அர்த்தம். சந்திரன் தான் மதி. நம்மளுடைய விதி என்னவா இருந்தாலும் சரி, நம்ம சந்திரன சரியா பயன்படுத்திக்கிட்டோம், மனச சரியா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த தோஷங்களையும், எந்த பிரச்சனைகளும், எந்த கிரகங்களுடைய தீய அ த தன்மைகளையுமே வந்து நம்ம சமாளிச்சு, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் அடைய முடியும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அ அதனால வந்து சந்திரனோட அதாவது மனசோட நிலை ரொம்ப முக்கியம். கோச்சாரம் அப்படின்றது வந்து சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான். அந்த வகையில உங்களுக்கு டிசம்பர் மாதமும் சிறப்பாவே இருக்கு. இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசுபர்களும் சரி, சுபர்களும் சரி, நான் முன்னாடி சொன்ன மாரி நல்ல பலன்கள நெறைய பேத்துக்கு குடுத்துருக்காங்க. அதுபோக சங்கடங்களும் சிலர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அ அதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டுல இருக்காது அப்படின்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். எத வச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு குருவுடைய நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு மற்றும் குரு ரொம்ப முக்கியமான கிரகங்கள். கோச்சார நில பலன்கள் சொல்லும்போது. ஸோ அந்த வகையில குரு வந்து மிதுனத்தில இப்ப வக்ரம் அடைஞ்சு மிதுனத்தில வரப்போறாரு. வந்துட்டு திரும்ப அவர் வந்து அ மார்ச் மாதம் வந்து கடகராசிக்கு வந்துருவாரு. கடகராசி வந்து குருவுடைய உச்சம் பல உச்ச குரு வந்து முழு சுபகிரகம். அவர் உச்ச பலம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து கடகராசி தான். ஸோ கடகராசியில குரு இருக்காரு அப்படின்றதே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான். அது ஆண்டு முழுவதும் தொடரப்போகுது அப்படின்னும்போது வந்து எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில அது யோக பலன குடுக்கும். அப்படின்றனால நீங்க குரு நல்ல நிலையில இருக்காரு. சுபர்கள் நல்லா இருக்காங்களா? கெடாம இருக்காங்களா? அததான் நம்ம மெயினா பார்க்கணும். ஒரு ஜாதகத்த எடுத்துட்டா கூட தனிப்பட்ட ஜாதகம் ஒருத்தவங்க எடுத்து பார்க்குறோம்னா கூட, அங்க வந்து சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவுடைய நிலை, ச சுக்கிரனுடைய நிலை இதெல்லாம் நம்ம மெயினா பார்க்க வேண்டியிருக்கும். அதுபோக லக்னாதிபதி, அசுபகிரகங்கள்லாம் அடுத்தடுத்த நிலையில பார்ப்போம். பொதுவா வந்து ஒரு சுபகிரகம் முழு பலம் பெறாரு அப்படின்னாலே வந்து, தனிப்பட்ட நபர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும், சமூகத்துக்கு நல்ல ஒரு மன அமைதியும், சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. அது மட்டும் இல்லாம சொன்ன மாதிரி சனி, ராகு அவங்களோட நிலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆண்டு கிரகங்கள் இல்லையா? வாக்கிய கணிதப்படி வந்து சனி பகவானுமே வந்து மீன ராசிக்கு வரப்போறாரு. வந்தாலும் ஒண்ணும் பயமே இல்ல. குருவுடைய கண்ட்ரோல்லயும், குருவுடைய பார்வையில தான் இருக்க போறாங்க. குரு வந்து அசுபர்கள கண்ட்ரோல் பண்ணி நமக்கான சாதக பலன குடுப்பாங்க. மேலும் நம்ம பல இடங்கள்ல சொல்றது தான். ஒரு நம்ம வந்து முடிவு பண்ணிறவே கூடாது. சனி நமக்கு கெட்டவன். ராகு கெட்டவர் அப்படின்னு. எல்லா கிரகங்களும் ஒரு சுப கிரகமா இருந்தா கூட, இருக்கிற ஸ்தானத்த பொறுத்து தான் பலன குடுப்பாங்க. நல்ல பலனோ, கெட்ட பலனோ அவங்க எங்க இருக்காங்கன்றத பொறுத்து தான். நம்ம ராசிக்கு எந்த ஸ்தானத்துல இருக்காங்க, நம்ம லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்துல இருக்காங்க, இப்படின்றத பொறுத்து தான் அவங்க தரக்கூடிய பலன்கள நம்ம வந்து முடிவு பண்ணவே முடியும். அதனால வந்து பொதுவான இவரு கெட்டவங்க அப்படின்னு எப்பயுமே முடிவு பண்ணக்கூடாது. ஒரு கெட்டவன் நல்லவனா மாறுவான், நல்லவன் கெட்டவனா மாறுவான். அதனால வந்து எந்த முன்முடிவுக்கும் போகாதீங்க.
அ வெளிப்படையா சொல்லணும்னா, இந்த அடுத்து வரக்கூடிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத நான் வாழ்த்துக்களாவும் சொல்லிக்கிறேன். அதுக்கு நான் நம்புற காரணம் வந்து குருவுடைய உச்ச வீட்டுக்கு குரு வரப்போறாரு. 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரப்போறாரு. அது 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அவர் வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவாரு. அந்த வகையில நமக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, குரு வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வர்றாருன்றது தான். ஸோ, அதனால வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அதே மாரி கோச்சாரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தடுத்து வர்ற ஆண்டுகள்லயுமே ரொம்ப சிறப்பாவே இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இத தாண்டி தனிப்பட்ட ஜாதகத்துக்குமே மிகப்பெரிய பங்கு இருக்கு. நம்ம கோச்சாரம்ன்றது சந்திரன் அடிப்படையில கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கன்றத நம்ம ராசி அடிப்படையில எங்கெங்க இருக்காங்கன்றத வச்சு சொல்ற பலன்கள். அதை விட முக்கியமா நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம். ஜாதகத்துல உங்களுடைய லக்னம், உங்க லக்னாதிபதியோட நிலை, உங்களுடைய யோகர நிலை, உங்களுடைய பாதகாதிபதியோட நிலை இது எல்லாத்தையுமே எடுத்து தான் இன்னும் உங்களுக்கான தெளிவான பலன்கள் சொல்ல முடியும். அதுபோக உங்களுடைய தசாபுத்தி, உங்களோட ஜாதக அடிப்படையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில வயசுக்கு ஏற்ப கிரக நிலைகள் மாறும். ஸோ, அந்த கிரக மாற்றங்கள் அடிப்படையில தசாபுத்திகள்னு நம்ம சொல்லுவோம். அந்த தசாபுத்தி அடிப்படையில உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற தசாபுத்தி காலங்கள் வந்து உங்களுக்கு சாதகமானதா, பாதகமானதா இதெல்லாம் பார்த்து அதனோட சேர்த்து கோச்சார பலன்களையும் நம்ம கலந்து தான் பலன் சரியான முறையில துல்லியமா எடுத்துக்க முடியும். அப்படி துல்லியமான பலன் தேவைப்படக்கூடியவங்க இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல குடுக்கலாம்.